புரட்சி தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். இரண்டாம் முறை அம்மாவோடு சென்றோம். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். மூன்றாவது தலைமுறையாக இருக்கிற இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார்? தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா? மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா? தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அவர் அந்த கட்சியே எங்கே இருக்கிறது நிலை ஒரு முகத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரில் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாளர்களும் தமிழகத்தை ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவர்களுக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான் சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். சொன்னால் ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையை பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல, பெரிய புரட்சி தலைவர் சொன்னதை போல, அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார். ஒன்னும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள். ஜனநாயகம் இங்கே இருக்கிறது. யார் படத்தை அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள். ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் அரவணைத்து செல்கிற தலைவராக இந்த படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு, மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மரோ ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது.